இப்போ பதியமான சாமந்தி செடி நட போகிறோம். சின்ன பாட்டிலே நல்லா எரு சேர்த்து எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப சின்ன கப்பு. இது நான் ஏற்கனவே ஒரு சாமந்தி செடியில் நான் வளர்த்து 200 பூ மேலே பூத்துது இந்த சின்ன குட்டி கப்புலேயே. அந்த தொட்டி தான் இது. நான் வந்து இப்போ பாருங்கள், இது வந்து கொக்கோ பீட்டு, 1 கப்பு சாயில். அதாவது இந்த சின்ன கப்புலேயே 1 கப்பு சாயில், 1 கப்பு கொக்கோ பீட் போட்டு நல்லா கலந்து விட்டணும். சாமந்தி செடி ரொம்ப இந்த மெத்தட்லலாம் நீங்கள் நட்டிங்கன்னா எருவெல்லாம் அடிக்கடி கொடுக்க தேவையில்ல. நம்ம மொட்டு வச்சதுக்கப்புறம் கூட கொடுத்துக்கலாம். இல்லை மொட்டு வர டைமுக்கு, அதாவது இப்போ ஒரு கிளை நடுறோன்னா 2 டைம்ஸு 3 டைம்ஸ் வந்து பிரான்ச்சஸ் கிள்ளி விடுவோம். நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து அந்த கடைசி மொட்டு வைக்க போதுன்னா அப்போ நம்ம வந்து எரு கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸு இல்லை 15 days ஒன்ஸு வெறும் ஐஸ் வாட்டர் வந்து கொடுக்கலாம். ஏதாவது சப்போஸ் கொடுக்காத எருவெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நான் எருவெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒரே டைம் தான் இது. பாருங்கள், இப்போ வந்து இந்த மண் கோகோ பீட்டும் சேர்ந்தது. இது வந்து மண் வந்து நான் பழசு ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், பழைய மண் தான் எல்லாமே இருக்கும். அதுலேயும் கம்போஸ்ட் மண்ணெல்லாம் கலந்து நீங்கள் வைக்கலன்னா கூட பரவாயில்ல. மாட்டு சாணம் இல்லை டீ தூள், கவு மேனூரும் இல்லைன்னா டீ பவுடர், டீ வேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து வெங்காயம் தூள். இந்த குட்டி கப்பில் எப்படி நடுறது எருவெலாம் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி தான் நம்ம நட போகிறோம். மண்ணெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எருவெலாம் அதிகமாக கொடுக்க தேவையில்ல. இப்போ கொஞ்சமாக வந்து திருப்பி மண் போடணும், கோகோபீட் மண். திருப்பி கேரட் பீல்ஸு, வெங்காயம் தூள், கேரட் தூள், அது போல் நீங்கள் போட்டுக்கணும். இது வந்து ஒரே ஒரு சின்ன பீன்ஸ் இருந்தது, கீழே போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதில் போட்டேன் நான். இது வந்து வாழைப்பழத்தூள் கண்டிப்பாக வந்து எருவில் இருந்தே ஆகணும். வாழைப்பழத்தூள் வந்து ஹைட்டு வளரும், அப்போ தான் பூ கூட சீக்கிரமாக பூக்கும். இப்போது சப்போஸ் பூவெல்லாம் இருந்ததுன்னா காஞ்சி போய் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வேஸ்டான பூவெல்லாம் வந்து இது போல் சாமந்தி பூ இருந்ததுன்னா சாமி படத்துக்கெல்லாம் வைப்பீங்க, அந்த பூ கூட இதில் யூஸ் பண்ணிடலாம். காஞ்சி போயிட்டு இருக்கோம், இல்லை பச்சையாக கூட, அதாவது வாடி பண்ணது கூட போட்டுக்கலாம். இப்போ இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக தான் சாயில் போயிட்டு வைக்கணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும் கண்டிப்பாக. பாருங்கள், இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம சீடு போட்டோமே அந்த செம்பருத்தி செடியில், அதில் வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே. நேற்று சாயங்காலம் வந்து நான் பார்த்துட்டேன், வேர் வந்துருச்சுன்னு வந்துருந்தது. சரி, மறுநாள் நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். பாருங்கள், வேர் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த தொட்டிக்குள்ளே நான் உங்களுக்கு காமிச்சிப்பேன். அந்த செடி தான் இது. இது போல் மேல் பாக்கத்தில் இப்படி வச்சுட்டு இது போல் கோகோ பீட் போடணும். அதாவது கோகோ பீட்டும் மண். இது போலலாம் நீங்கள் காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு, இல்லை வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல்லாம் போட்டு நட்டிங்கன்னா அடிக்கடி எருவெலாம் கொடுக்க தேவையில்ல. இது வந்து பூக்கிற வரைக்கும் நீங்கள், அதாவது பூக்கிற ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம எரு கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் வேறு தான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் நான். இது போலலாம் நட்டு இந்த அளவு குட்டி கப்பில் நடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக இது போல் தண்ணி ஊற்றினா பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது போல் வந்து குட்டி குட்டி கப்பில் கூட சாமந்தி செடி சூப்பராக வளர்க்கலாம். இது போல் நட்டுட்டு நீங்கள் ஒரு 3 days கழிச்சு பிஞ்ச் பண்ணி விடணும். அதாவது நுனி கிள்ளிட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் போட ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.